ஹை இன்கம் டேக்ஸில் இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின் அதாவது இந்த எம்சிக்யூ இருக்கு இல்லையா 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய ப்ரொவிஷன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ தட் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கும் போது வந்து குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இந்த நம்ம வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஏ இன்டர்மீடியேட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 26 September 26 ஆர் June 2027 எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்டடி புக்லெட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணியிருக்காங்கன்றதை நான் முதல்ல எழுதியிருக்கேன். அதை பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டினுக்குள்ள போகலாம் நம்ம. ஒரு இந்தியன் சிட்டிசன் க்ரூ மெம்பராக இருக்கிற பட்சத்தில் இந்தியன் ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணும்போது அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இயரில் எவ்வளோ இருக்குது மைனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் என்டர் இன்டூ கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் என்ன ஜாயின் பண்ணுற டேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் பண்ணுற டேட்டு. இந்த ரெண்டு டேட்டில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடணும், விச் மீன்ஸ் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இதுல 182 days ஆர் மோர் இன் தி ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெசிடென்ட் இந்த கண்டிஷன் மட்டும் தான் அப்ளிகபிள். எந்த கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா 60 days ஆர் மோர் இன் தி ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் 365 days ஆர் மோர் இந்த இமீடியட்லி ப்ரெசிடிங் 4 years அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சிச்சுவேஷனுக்கு அது அப்ளிகபிள் கிடையாது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிவி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வேர்ட் சொல்லுவேன். க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் பர்சன் வந்து விசிட் இன் இந்தியா, தென் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருந்தோம் அப்படின்னா இந்த 60 days கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள். ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் 2 நான் ரெசிடென்ட் உடைய டாக்ஸபிலிட்டி பற்றி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு எந்த இன்கம் தான் டாக்ஸ் ஆகும் அப்படின்னா இன்கம் அக்ரூட் இன் இந்தியா ஆர் டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியா ஆர் இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் தான் டாக்ஸ் ஆகும். ரைட், அடுத்து கான்செப்ட் நம்பர் 3 ஜென்ரலி இந்தியன் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 1 பட் ஃபாரின் அக்ரி இன்கம் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% NAV வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க மறந்துடக்கூடாது ஒன்று. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு ஓனர்ஷிப் கான்செப்டும் கிளப்பிங் கான்செப்ட் அதை பற்றியும் கேட்டிருக்காங்க. சரி, கொஸ்டின்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதில் ஏஜ் வந்து 45 years இந்தியன் சிட்டிசன் கொடுத்துட்டாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூ மெம்பர்ன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷிப்புக்குள்ளே இருந்திருக்கிறாரு. ஸோ தட் எவ்வளோ டேஸ் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா 205 days வருது. 365ல் 205 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 160 days வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசீடிங் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 years வந்து பார்த்தீங்கன்னா 400 days இந்த கண்டிஷனும், அப்புறம் 7 years வந்து பார்த்தீங்கன்னா 750 days. ஆக்சுவலாக நம்மளுக்கு குழப்பறதுக்காக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மேலே பேசிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம அடிஷனல் கண்டிஷன் இந்த 750 days எடுத்துக்க மாட்டோம் ஒன்று. அப்புறம் இந்த 60 days கண்டிஷன் இருந்தால் தான் இந்த 400 daysன்றது ரெலவெண்ட்டு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெலவெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து ரெலவெண்ட்டே கிடையாது. ஹி ரிசீவ்டு சேலரி 7,20,000 இன் இஸ் NRE அக்கௌண்ட். NRE அக்கௌண்ட்டில் என்ன வந்தாலும் அது வந்து எக்ஸம்ட்டு. ஓகே, அது இன்கம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ரைட், அடுத்து டிவிடெண்ட் டிக்ளேர்ட் பை எக்ஸ் லிமிடெட் a Singapore company, the same was received by him in Singapore. ஆக்சுவலா இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் இந்தியா, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரூ அவுட் சைட் இந்தியா, ரிசீவ்டும் அவுட் சைட் இந்தியா. ஸோ இது யாருக்கு மட்டும் தான் டேக்ஸ் ஆகும் அப்படின்னா ரெசிடென்ட்டுக்கு மட்டும் தான் டேக்ஸ் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 160 days தான். ஸோ அப்போ 182 days கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இவர் வந்து நான் ரெசிடென்ட். அப்போ நான் ரெசிடென்ட்டுக்கு இந்த இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஆகாது. ரைட், அப்புறம் அக்ரி இன்கம் லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான். நான் சொன்னேன் இந்தியன் இன்கமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது எக்ஸம்ட்டு. அதுவே பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அக்ரி இன்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து டாக்ஸபிள். ஸோ தட் இது வந்து டாக்ஸபிள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் சென்னை கிராஸ்ன்னு கொடுத்தாலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நெட் ஆனுவல் வேல்யூ, விச் மீன்ஸ் நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 30% வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் 24A. ஸோ அப்போ 30% நம்ம போட்டோம் அப்படின்னா 1,08,000, அது மைனஸ் பண்ணிட்டா 2,52,000. அப்போ இதுவும் இன்கம் தான், இந்த 2,52,000 இன்கம் தான். இந்த ரெண்டு தான் இன்கம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,02,000. இதுதான் இவருடைய இன்கம். ரைட், கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம சொல்லிட்டோம் எவ்வளோ டேஸ் தான் வந்து இருக்கிறாரு அப்படின்னா 160 days தான். அப்போ 160 days அப்படின்றது விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 182 days. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக இருக்க முடியும். அடுத்து வாட் வுட் பி தி டோட்டல் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க.
நம்ம 5,02,000 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதை நம்ம இன்கம் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த சிங்கப்பூர்ல உள்ளது இன்கம் இல்லைன்னு சொன்னோம் நம்ம. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7,20,000 என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கிடையாது. ஸோ அப்போ எது மட்டும் தான் இன்கம் அப்படின்னா 250 பிளஸ் 2,52,000 ஆஃப்டர் டிடக்டிங் 30% அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ அப்போ 5,02,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க முடியும்னா இன்கமாக இருக்க முடியும். ரைட். அடுத்து அஷ்யூம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மைனர் மேரிட் டாட்டர். மைனர் மேரிட் டாட்டருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா 27 டீம்டு ஓனர்ஷிப்ன்ற கான்செப்ட் வந்து அப்ளை ஆகாது இதுக்கு மைனர் மேரிட் டாட்டராக இருக்கிறனால. பட் அட் த சேம் டைம் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். சரி, ஸோ அப்போ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் போகுதுன்னா இவங்களுக்கு தான் போகுது. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது இவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு எந்த இன்கமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. கிளப்பிங் யார் கையில் தான் ஆகும் அப்படின்னா பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, இவங்க 2 பேர்ல யாருடைய இன்கம் ஹையரா இருக்கோ அவங்களுக்கு பேர்ல தான் கிளப் ஆகும். பட் இன்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கு மட்டும் தான் இன்கம் இருக்குன்னா அப்பாவுக்கு மட்டும் தான் இன்கம் இருக்கு. ஸோ இவருடைய கையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளப் ஆகும். ரைட். கிளப் ஆகும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஷிஃப்டட் அவுட் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். ஷிஃப்டட் அவுட் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னா 1032 ஒரு செக்ஷன் இருக்குது. கிளப்பிங் அட்ராக்ட் ஆகும்போது ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1,500 எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2,50,000 அக்ரிகல்ச்சர் இன்கம் இவருடைய ஓன் இன்கம், 252 இவருடைய குழந்தையோட இன்கம். பட் இவருடைய கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளப் ஆயிரும். ஸோ 2,50,000 இவருடைய ஓன் இன்கம், தென் 2,52,000 இவருடைய குழந்தையோட இன்கம் இவர் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளப் ஆயிரும். ஆனா இதுல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1,500 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா 5,500. இதான் ஆன்சர். அடுத்து மினிமைஸ் இஸ் டாக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, இவங்களுடைய டாக்ஸ் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கம்மியாக இருக்கு? 2 டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. நோ தட் ஒன்று ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், இன்னொன்று நியூ டாக்ஸ் ரெஜிம். சரி, ஸோ இவங்கள ஓல்டு டாக்ஸ் ரெஜிமாக இருந்தாலும் சரி, நியூ டாக்ஸ் ரெஜிமாக இருந்தாலும் சரி, MCQ 2 அதாவது 2வது கொஸ்டின்ல 5,02,000 தான். கிளப்பிங் ஒன்று கேட்டிருக்காங்க, அது செப்பரேட் கொஸ்டின். ஸோ அப்போ 5,02,000க்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா 13,420 வருது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போட்டு பார்த்தோம்னா 5,300 வருது. எதுதான் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 5,300. ஏன் சார் அப்படின்னா கம்மியாக டாக்ஸ் பண்ணுறதுக்கு தானே விரும்புவோம், கம்மியாக டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு. ஸோ தட் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகே, ரைட். சார் இதில் 87A எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 87A நாட் அப்ளிகபிள் ஃபார் நான் ரெசிடென்ட். யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னா ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ்அப்பாக இருக்கும். எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ.